Hi friends, இந்த வீடியோவில் ஜெனரல் சயின்ஸில் இருந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை தியரி பேசிஸில் அனலைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபார்மேட்டில் அனலைஸ் பண்ண போகிறோம். டாப் 50 கொஸ்டின்ஸ் இன் பீரியாடிக் டேபிள் அதை பற்றி தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸான வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த 2 வீடியோவும் சேர்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் கீழே கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் எல்லா விதமான டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கிறோம். பீரியாடிக் டேபிளை இன்டெப்த் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் அதை நிறைய பாயிண்ட்ஸ் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். பேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன, எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன, மெட்டாலிக் கேரக்டர்னா என்ன, ஒவ்வொரு எலமெண்ட்னா பீரியாடிக் டேபிளோட அப்ளிகேஷன் என்ன, ஆல்கலி எர்த் மெட்டல்னா என்ன, ரேர் எர்த் மெட்டல்னா என்ன, அல்கலினா என்ன, நோபல் கேஸஸ்னா என்ன, ஹாலஜன்ஸ்னா என்ன, அந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வர மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக அப்டேட் ஆகும். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு போக முன்னாடி லைட்டாக பீரியாடிக் டேபிளை டெப்த்தாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணாத சில பாயிண்ட்ஸை நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளை டிஸ்கவர் பண்ணது யார், மோஸ்ட்லி இல்லையா. ஸோ அவர் எப்படி டிஸ்கவர் பண்ணார், எல்லா எலமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் ஆர் அரேஞ்ச் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தர் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னார். மெண்டலீவ் என்ன சொன்னாருன்னா அட்டாமிக் மாசஸ் படி அப்படின்னு சொன்னார். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இல்லை அட்டாமிக் நம்பர் படி பண்ணோம் அப்படின்னா எல்லா விதமான லிமிடேஷன்ஸும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை ப்ரப்போஸ் பண்ணாங்க. டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் இருக்குது அட் ப்ரெசென்ட். ஓகேவா. ஸோ மொத்தமாக 18 குரூப்னா என்னப்பா, வெர்டிக்கல் காலம்ஸ் தான் குரூப்னு சொல்லுவோம். மொத்தம் 18 குரூப் இருக்குது. 7 பீரியட்ஸ், அதாவது இந்த ஹாரிசான்டல் ரோஸ் தான் பீரியட்ஸ். ஸோ டோட்டலாக 7 பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ குரூப்பை நம்ம 18 சொல்லிட்டோம். இன்னொரு குரூப்பே நம்ம பிரிக்கலாம். குரூப் ஏ எலமெண்ட்ஸ், குரூப் பி எலமெண்ட்ஸ். குரூப் ஏ எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த எம்ஜி, அதாவது மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் பி எலமெண்ட்ஸ்னா இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். புரியுதா. அப்போ குரூப் நான் சொன்னேன் மெயின் குரூப் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்னா இந்த குரூப் 1, குரூப் 2, அதே மாதிரி இந்த குரூப் 13லேருந்து 18 இது எல்லாமே சேர்ந்தது தான் மெயின் குரூப் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா குரூப் பி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா. ஸோ மெயின் குரூப் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அல்லது குரூப் ஏ எலமெண்ட்ஸ், அதே மாதிரி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அல்லது குரூப் பி எலமெண்ட்ஸ். புரியுதா இல்லையா. ஓகேவா. அதனால தான் இங்கே நம்ம என்னன்னு போட்டிருக்கோம், 1A 2A, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 3A 4A 5A 6A 7A. இது நீங்கள் 8th குரூப் 8A குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். அல்லது 0 குரூப் அப்படின்னு கூட இதுக்கு பேர். ஸ்டாண்டர்டாக அதை குரூப் 0 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் சில டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இதை நம்ம மெயின் குரூப் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்க. சில டெக்ஸ்ட்டில் இது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த குரூப், இந்த லாஸ்ட் குரூப்போட பேர் என்னென்னா குரூப் 0 தான். ஓகேவா. குரூப் 0 அல்லது குரூப் 18 அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேவா இல்லையா. கிளியராச்சா. அதே மாதிரி இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பாருங்களேன். ஸோ இந்த குரூப் 11 நம்ம போட்டிருக்கிறதா 1B குரூப், அதேமாதிரி குரூப் 12 போட்டிருக்கிறது குரூப் 2B. புரியுதா. அதேமாதிரி இங்கே பாருங்கள் 3B 4B 5B 6B 7B இந்த 8 9 10 குரூப்ஸை சேர்த்து குரூப் 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். புரியுதா. ஸோ இதில் எல்லாமே டிரான்சிஷன் எலமெண்ட்ஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. 21லேருந்து 30, 39லேருந்து 48, 57லேருந்து 80, 89லேருந்து 106 இது வரதான் உங்களுக்கு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். மறந்துடவே கூடாது. இந்த 107லேருந்து 112 வரைக்குமே அதுக்கு பிறகு தான் அவங்க டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா அது டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கிடையாது, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ 106 வரைக்கும் தான் உங்களுக்கு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். புரியுதா. ஸோ 106 வரை டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த லாந்தனம் அப்படிங்கிற ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ லாந்தனம் அப்படிங்கிறது லாந்தனாய்டு ஃபேமிலி கீழே வரும். புரியுதா. ஸோ இந்த லாந்தனம் மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு நிறைய விதமான எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த லாந்தனாய்டு ஃபேமிலி. இந்த CEPR அப் டு LU. ஸோ 57 + 58லேருந்து 71 வரைக்கும் இந்த லாந்தனாய்டு அப்படிங்கிற அந்த சின்ன பாக்ஸ்குள்ளே தான் அவங்க அடக்கியிருப்பாங்க. அதை தான் அங்கே பெருசாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான். புரியுதா இல்லையா. அதே மாதிரி இது AC பாருங்களேன் 89. ஸோ இந்த 89க்கு டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா. அந்த 89 மாதிரியே உள்ள ப்ராப்பர்ட்டிஸை கொண்டது தான் அந்த செகண்ட் ஆக்டினாய்டு ஃபேமிலி. புரியுதா இல்லையா. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதா இத்தனை எலமெண்ட்ஸ் 89 + 90லேருந்து 103 வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஆக்டினாய்டு ஃபேமிலி. அது இந்த 89க்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். அதுதான் இங்கே செப்பரேட்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். புரியுதா இல்லையா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் கீழே தான் வரும். ஸோ இதுக்குள்ளே தானே அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொன்ன இதுக்குள்ளே தானே நான் அந்த இதை தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் அதை இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா. ஸோ இதுக்குள்ளே தானே இன்னர் தானே இருக்குது. அதனால இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா. ஓகேவா. அதே மாதிரி
தனித்தனியாக நீங்கள் பார்த்தீங்க பீரியட் வைஸாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ பீரியட் வைஸாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 பீரியட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதில் ஷார்ட்டஸ்ட் பீரியட் எதுனா அந்த பீரியட் 1 தான். ஏன்னா இதில் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஸ் ஒன்லி 2 எலமெண்ட்ஸ். பீரியட் 1 தான் ஷார்ட்டஸ்ட் பீரியட். அதே மாதிரி பீரியட் 1ல் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் அது 2 எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஷார்ட்டஸ்ட் பீரியட் என்ன கேட்டாங்கன்னா பீரியட் 1 வித் 2 எலமெண்ட்ஸ். அடுத்தது ஷார்ட் பீரியட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷார்ட்டஸ்ட் அப்படின்னா என்ன தெரியல, உள்ளதுலே ஷார்ட். கரெக்டாக ஷார்ட் பீரியட்ஸ் அப்படின்னா ஓகே ஷார்ட். ஸோ ஷார்ட்டஸ்ட்டுக்கு அடுத்து கீழே இருக்கிறது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஷார்ட் பீரியட்ஸ்னு என்ன அப்படின்னா அந்த பீரியட் 2வும் பீரியட் 3 தான். ஸோ ஒவ்வொன்றத்துலேயும் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ டோட்டலாக 8 எலமெண்ட்ஸ். அடுத்தது லாங் பீரியட்ஸ். ஓகே, ஓரளவு லாங் பீரியட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பீரியட் 4 and 5 தான். கிட்டத்தட்ட ஒவ்வொன்றத்துலேயும் 18 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் லாங் பீரியட்ஸ். அடுத்தது பாருங்கள், லாங்கஸ்ட் பீரியட்ஸ் உள்ளதுலே லாங்கஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பீரியட் நம்பர் 6 and 7. லாஸ்ட் 2 பீரியடுமே லாங்கஸ்ட் பீரியட். ஷார்ட்டஸ்ட் பீரியட்னா ஃபஸ்ட் பீரியட், ஒன்லி 2 எலமெண்ட்ஸ். புரியுதா இல்லையா? ஸோ அந்த லாங்கஸ்ட் பீரியடில் எத்தனை எலமெண்ட் பாருங்கள், ஒவ்வொன்றத்துலேயும் 32 எலமெண்ட்ஸ் வரும். ஸோ ஏன் நம்ம இதே மாதிரி தான் இருக்குது, ஏன் இங்கே 32 வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே நம்ம தனியாக நான் சொன்னேன்ல இந்த லாந்தனாய்டு ஃபேமிலிக்குள்ளே இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது மொத்தமாக 14 எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் லாந்தனாய்டு ஃபேமிலி. ப்ளஸ் இந்த லாந்தனமும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 15 வரும். கரெக்டாக? ஓகேவா? ஸோ அந்த 15 அப்புறம் 17 அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 32 வரும். அதே மாதிரி இங்கே 15 + 17 உங்களுக்கு எவ்வளோ வரும்? 32 வரும். புரியுதா இல்லையா? ஸோ அந்த 32 + 32 இந்த 2 குரூப் இந்த 2 பீரியடுமே தான் உங்களுக்கு லாங்கஸ்ட் பீரியட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். புரியுதா இல்லையா? ஓகேவா? அதே மாதிரி நம்ம தனித்தனியாக குரூப் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா அந்த சொன்னல இந்த ஃபஸ்ட்டு குரூப் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் குரூப்பில் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்கலி மெட்டல்ஸ்னால் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இந்த மெட்டல் இந்த குரூப் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு குரூப் எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுங்கிறது மெட்டலா? இல்லை, ஹைட்ரஜன் இஸ் ஒன்லி நான் மெட்டல் இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் இல்லையா. ஸோ அதை மட்டும் சிங்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ மற்ற நான் மெட்டல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இருக்கும், ஒன்லி நான் மெட்டல் இந்த லெஃப்ட் சைட். கரெக்டாக? அடுத்தது இந்த பெரிலியம் செகண்ட் குரூப் இருக்கு இல்லையா, பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம். ஸோ இந்த செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இல்லைனா அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்குறது என்ன அப்படின்னா ரேர் எர்த் மெட்டல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ரேர் எர்த் மெட்டல்ஸும் அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸும் கிடையாது. புரியுதா? ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு என்ன அப்படின்னா அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா லாந்தனாய்டு, ஆக்டினாய்டு, இதுதான் ரேர் எர்த் மெட்டல்ஸ். புரியுதா? ஓகேவா? எர்த்தில் ரொம்ப ரேராக ப்ரொபோர்ஷனில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்னாலே இதை நம்ம ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அல்லது அல்கலி எர்த் மெட்டல்ஸ் கேட்டாங்கன்னா அந்த குரூப் 2 எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த குரூப் 17. குரூப் 17 என்ன இருக்குது? இந்த ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாமே இருக்குல்ல. இந்த குரூப் 17 எலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு முந்தின குரூப் இருக்கு இல்லையா, குரூப் 16 அல்லது குரூப் 6A அப்படி கூட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஸோ குரூப் 16 என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சால்கோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம் இதெல்லாம், டெலூரியம், பொலோனியம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா சால்கோஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இது மெயினாக. அடுத்தது இந்த லாஸ்ட் குரூப் நம்பர் 18 அல்லது குரூப் 0. ஓகேவா? அது ரெண்டு விதமாகவும் சொல்லிக்கலாம். குரூப் நம்பர் 18 அல்லது குரூப் 0 இது என்ன சொல்லுவாங்கன்னா நோபல் கேஸஸ் அல்லனா என்ன சொல்லுவாங்க இனர்ட் கேஸஸ் இல்லைன்னா ரேர் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, ஏன்னா அது ரொம்ப லெஸ் ரியாக்டிவ். ஸோ பொதுவாகவே நம்ம இதை வச்சு நம்ம ஏதாவது காம்பவுண்டை நம்ம பார்த்துருக்கோம், சனான் ஆக்சைடு, நியான் ஆக்சைடு அப்படிங்கிற மாதிரி இல்லையா, இல்லை பார்த்ததில்லை. கரெக்டாக? ஸோ அது எந்த விதமான ரியாக்ஷன்ஸ்லேயும் இன்வால்வ் ஆகாது, எந்த விதமான காம்பவுண்டும் ரொம்ப ரேராக தான் ஃபார்ம் பண்ணுமே தவிர கிட்டத்தட்ட ஃபார்மே பண்ணாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த குரூப் 18 தான். நல்ல ரியாக்டிவ் ஹையஸ்ட் ரியாக்டிவ் குரூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா குரூப் 1 தான். புரியுது? அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த மெஜாரிட்டி ஆஃப் த எலமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் ஆர். ஸோ பீரியாடிக் டேபிளில் மெஜாரிட்டியாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன? மெட்டல்ஸ் தான். கரெக்டாக? ஸோ நான் மெட்டல்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், மெட்டலாய்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் இருக்கும். ஸோ மெட்டல்ஸ் தான் அதிகமாக இருக்கும் பீரியாடிக் டேபிளில். அடுத்தது த ஹாரிசான்டல் ரோஸ் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் ஆர் நோன் அஸ். ஹாரிசான்டல் ரோஸ் இந்த பீரியாடிக் டேபிள் ஆர் known as periods. கரெக்டாக? ஸோ இது நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின், நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் RRBJயில் அடிக்கடி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ ஹாரிசான்டல் ரோஸ் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் ஆர் known as periods. அதே மாதிரி வெர்டிக்கல் காலம்ஸ் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் ஆர் known as groups. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ 2 கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
Third question பாருங்க, the series of elements are contains mostly man-made elements. சரியா? So man-made elements அதிகமா இருக்கிற series of elements எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Transition metals, lanthanides, actinides, noble gases. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா யுரேனியமை தாண்டி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் man-made elements. ஃபர்ஸ்ட் அது இல்லை, அதுக்கு பிறகு மேன் கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ் தான் அது எல்லாமே. சரியா? ஸோ யுரேனியம் எங்கே இருக்குது அப்படின்னா அது ஆக்டினாய்ட் ஃபேமிலியில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆக்டினாய்ட் ஃபேமிலியில் யுரேனியமை தாண்டி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு என்ன தான் man-made elements தான். ஆன்சர் actinide series. ஓகேவா? அடுத்தது the transition elements are located on left side, right side, central section, bottom side. So the transition elements are located on central section. கரெக்டா? நடுவில் தான் இருந்தது. கரெக்டா? அடுத்தது elements that have properties of both metals and non-metals. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். metals non-metals ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெட்டலாய்ட்ஸ் அல்லது செமி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டா? அடுத்தது an element's atomic number is always an ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ அது எப்போவுமே எப்படி இருக்கும்? ஒரு கரெக்டாக ஒரு நம்பராக தான், ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டிஜர் ஹோல் நம்பராக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆன்சர் என்ன? இன்டிஜர், நாட் அ டெசிமல், நாட் அன் இமேஜினரி. ஸோ இட்ஸ் அ இன்டிஜர். ஓகே, ஆல்வேஸ் அன் இன்டிஜர். அடுத்தது அல்கலி மெட்டல்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் டேஷ் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். அல்கலி மெட்டல்ஸ்னா அந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இல்லையா? ஸோ அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கும்? பீரியட் குரூப் நம்பர் 1ல் லொக்கேட் ஆகிருக்கும். கரெக்டாக? எக்ஸப்ட் ஹைட்ரஜன், எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அல்கலி மெட்டல்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த ஃபார் ரைட், ஃபார் லெஃப்ட், மிடில், ஃபர்ஸ்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிளா, ஃபார் ரைட்டா, ஃபார் லெஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அல்கலி மெட்டல்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த ஃபார் லெஃப்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். கரெக்டாக? அடுத்தது the elements in the modern periodic table are arranged according to their என்னன்னு கொடுத்துருக்காங்க? modern periodic table are arranged according to their atomic number. கரெக்டாக? ஸோ அட்டாமிக் மாஸ் நம்பர், அட்டாமிக் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ அட்டாமிக் நம்பர் படி தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டாக? அடுத்தது elements in the same group have similar symbols, same number of neutrons, same number of valence electrons, same number of electrons. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். எலமெண்ட்ஸ் இந்த சேம் குரூப், ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? சேம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ குரூப் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருக்கும். குரூப் நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா? அது சேம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அடுத்தது which of the following element is a metalloid? ஸோ எது மெட்டலாய்ட்? சிலிக்கான் இஸ் அ மெட்டலாய்ட். சிலிக்கான், ஜெர்மேனியம் இது எல்லாமே உங்களுக்கு என்ன? மெட்டலாய்ட். ஓகேவா? அல்லது செமி மெட்டல். சரியா? 11th question பாருங்க. how many valence electrons does calcium have? ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2, 8, 3. சரியா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ வேலன்சி கேட்டாலும் சரி, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியணும். ஸோ என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க? கால்சியம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கால்சியமோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 20. சரியா? ஸோ இந்த என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்? வேலன்சினா என்ன? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதுதான் நமக்கு என்ன? வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட். கரெக்டாக? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? அந்த லாஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாகவே நம்ம படிச்சிருப்போம். பட் ஆக்சுவலி அது கிடையாது. ஸோ அதையும் தாண்டி சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது வேலன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னன்னு பாருங்களேன். இப்போ இந்த 20 தானே அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் என்னென்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த சுற்றி இருக்கிற அந்த ஆர்பிட்டில் நம்ம என்ன ரிவால்வ் ஆகும்? எலக்ட்ரான்ஸ் தான் ரிவால்வ் ஆகும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான், எவ்வளோ வேலன்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? அப்போ கால்சியமில் 20 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். அடுத்த ஷெல் எவ்வளோ ஃபில் ஆகும்? மேக்ஸிமம் 8 ஃபில் ஆகும். ஸோ 2 + 8 நமக்கு எவ்வளோ வரும்? 10 வரும். ஸோ மீதி நமக்கு எவ்வளோப்பா வரும்? மீதி நமக்கு 10 வரும். கரெக்டாக? 10 இருந்துச்சுன்னா 10 + 10 20 அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிடுவோம். கரெக்டாக இல்லையா? பட் ஆக்சுவலி ஒரு எலமெண்ட்டுங்கிறது ஆக்டட் ஸ்ட்ரக்சர் அடைஞ்சால் மட்டும்தான் அது ஸ்டேபிள் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ நம்ம நார்மலாக நம்ம 3வது ஷெல், அதாவது இது கே ஷெல், இது எல் ஷெல், இது எம் ஷெல். ஸோ எம் ஷெல்லில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ணிக்கலாம்? 18 எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 2n². கரெக்டாக? ஸோ n = 3னா நமக்கு 18 எலமெண்ட்ஸ் எம் ஷெல் அக்காமடேட் பண்ணும். பட் இது ஆக்டட் ஸ்ட்ரக்சரை அடையணும் அப்படின்னா எனக்கு எத்தனை? ஆக்டட்டான 8 தானே. ஸோ 8 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா இந்த எலமெண்ட் கால்சியம்ங்கிறது ஆக்டட் ஸ்ட்ரக்சரை அடைஞ்சிரும். அப்போ 8 எலமெண்ட் அடையணும் அப்படின்னா நான் 2 எலக்ட்ரான் எனக்கு போயிடுச்சு, 2 எலக்ட்ரானை நான் இழந்துட்டேன் அப்படின்னா நான் ஆக்டட் ஸ்ட்ரக்சர் அடைஞ்சிடலாமா? கரெக்டாக? அப்போ இந்த கால்சியம் என்ன பண்ணும்? 2 எலக்ட்ரானை இழக்கணும். 2 எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னா இது ஆக்டட் ஸ்ட்ரக்சர் அடைஞ்சிடும். அதாவது 2, 8, 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் ஆக்டட். ஸோ எத்தனை எலக்ட்ரான் அது இழந்தால் அது ஆக்டட் ஸ்ட்ரக்சர் அடையுதோ அதுதான் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அல்லது வேலன்சி. புரியுதா? கிளியராச்சா? ஸோ எத்தனை எலக்ட்ரான் இழந்தால் அது ஆக்டட் ஸ்ட்ரக்சர் அடையும்? 2 எலக்ட்ரான் தானே. ஸோ இந்த 2 தான் கால்சியமோட வேலன்சி. புரியுதா? ஓகேவா? கிளியராச்சா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2. ஓகேவா?
அதே மாதிரி இந்த நம்ம சொன்னோம்ல, இப்போ சப்போஸ் இந்த 10க்கு பதிலா 4, 3, 2, 1 இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அந்த எதில இந்த என்ன நம்பர் வருதோ அதுதான் அதோட வேலன்சி. புரியுதா? இப்போ சப்போஸ் 2, 8, 1ன்னு வருதுன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது? அப்போ இது 1 கூட 7 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஆக்டெட் அப்படின்னு சொல்றது கரெக்ட்டா? இல்லைனா அந்த ஒரு எலக்ட்ரானை நான் இழந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? அங்கே ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அடைஞ்சிருமா? 8 ஆயிருமா? ஸோ இந்த ஷெல்லே நமக்கு யூஸ் ஆகாது. இந்த ஷெல் ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அடைஞ்சிரும். ஸோ 2,8ங்கிறது உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஸ்டேபிளான எலமெண்ட்டாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி லெஸ் தேன் 4 உங்களுக்கு வந்தது இந்த பேலன்ஸ் எலக்ட்ரானில் அப்படின்னு பேலன்ஸ் ஷெல்லில் உங்களுக்கு வந்தது அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. இங்கே 1 வந்ததுன்னா 1 தான் உங்களோட வேலன்சி அல்லது வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம சொல்லிக்கலாம். புரியுதா? ஓகேவா? இல்லைனா நம்ம சொன்ன லாஜிக் படி நீங்கள் +7 ஆட் பண்ணுறது கரெக்டாக வராது இல்லையா? ஸோ அந்த 1 இழந்துட்டு ஒரே ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி தானே. ஸோ அது இழந்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அந்த 1 எவ்வளோ எலக்ட்ரான் நம்ம இழக்கிறோமோ அதுதான் வேலன்சி. இல்லைனா எவ்வளோ எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அடையுதோ அதுவும் நம்ம வேலன்சி தான். புரியுதா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் அதுதான் வேலன்சி. புரியுதா இல்லையா? ஓகேவா? அதே மாதிரி தான் சப்போஸ் இங்கே 4 வந்தது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 4 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு டேரெக்டாக சொல்லிக்கலாம். ஏன்னா +4 இருந்ததுன்னா ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அடையும். அதே மாதிரி இந்த 4 நான் இழந்துட்டாலும் உங்களுக்கு ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ 4 தான். 3னாலும் அதே மாதிரி தான். 3 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். 12th question பாருங்க. An element that has an atomic number 15 show chemical properties similar to என்னெல்லாம்? பெரிலியம், நியான், நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் அட்டாமிக் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம எங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்போம்? ஒரே குரூப்பில் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ ஒரே குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஷோ சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 15ங்கிற ஒரு எலமெண்ட் எந்த எலமெண்ட்லாம் சொல்லலாம் நமக்கு தேவையும் கிடையாது. ஸோ 15ல் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எதுக்கு அதே வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 15 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2, 8. ஸோ மீதி இருக்கிறது உங்களுக்கு 5 வரும். கரெக்டாக? ஸோ 5ங்கிறது நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு +3. ஸோ 3 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 2, 8, 8ன்னு வரும். பெர்ஃபெக்ட் ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அடைஞ்சிரும். கரெக்டாக இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த 3 அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 5 நீங்கள் இழந்து ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அடையணும் அப்படின்னா 5ங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதை விட உங்களுக்கு 3 இழக்கிறது உங்களுக்கு 3 கெயின் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்டாக? ஈஸியாக இருக்கும். அதனால் 3ங்கிறது தான் அந்த 15 அட்டாமிக் நம்பர் எலமெண்ட்டோட வேலன்சி. ஸோ வேலன்சி என்ன? 3. ஸோ மீதி இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். பெரிலியம்க்கு அட்டாமிக் நம்பர் என்ன? 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிலியம் எழுதினீங்கன்னா 2, 2. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் லெஸ் தேன் 4 தானே. ஸோ 2 தான் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? அடுத்தது பெரிலியமோட வேலன்சி 2. அப்போ கண்டிப்பாக இது இதில் வராது. அடுத்தது நியான் பார்த்தீங்கன்னா நியான்கிறது நோபல் கேஸஸ் கீழே வரும். கரெக்டாக? ஸோ நோபல் கேஸஸ் நியானோட அட்டாமிக் நம்பர் என்ன? 10. ஸோ 10 எழுதுனீங்க அப்படின்னா 2, 8. ஸோ நோபல் கேஸஸில் எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆக்டெட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். புரியுதா இல்லையா? அதாவது லாஸ்ட் ஷெல் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆக்டெட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். 8 எலக்ட்ரான் கரெக்டாக இருக்கும். எக்ஸப்ட் ஹீலியம். ஹீலியம்க்கு என்ன? அட்டாமிக் நம்பர் 2 தானே. ஸோ 2 ஒரே ஒரு ஷெல்லில் தான் ஃபில் ஆகிருக்கும். அது பெர்ஃபெக்டாக ஃபில் ஆகிருக்கும். அது ஆக்டெட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் அ ஸ்டேபிள் தான். ஸோ அதே மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம நோபல் கேஸஸ் அல்லது இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நோபல் கேஸஸ் எல்லாத்துலேயுமே வேலன்சி உங்களுக்கு எவ்வளோப்பா வருது? 0 தான் வருது. அதனால அது குரூப் 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். புரியுதா இல்லையா? ஓகேவா? அதனால அது லெஸ் ரியாக்டிவாக இருக்குது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி அது பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அது இன்னொரு எலமெண்ட்டை எதிர்பார்க்காது. இன்னொரு எலமெண்ட்டை கெயின் பண்ணணும், லூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால அது எந்த எலமெண்ட் கூட ரியாக்ட் பண்ணாது, காம்பவுண்டும் ஃபார்ம் பண்ணாது. அதுதான் ரீசன். இதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது இது கண்டிப்பாக வராது. இந்த இதுக்குள்ள கண்டிப்பாக வராது இந்த குரூப்பில். அடுத்தது நைட்ரஜன். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 7. ஸோ 7 எடுத்துட்டிங்கன்னா 2, 5 இல்லையா? ஸோ நம்ம லாஸ்ட் ஷெல்லில் 5 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே +3 வந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 7 அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜனுக்கு வேலன்சி எவ்வளவு? 3. கரெக்டாக? அப்போ இந்த 15 அட்டாமிக் நம்பர் எது கூட சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும்? 3. அப்போ இந்த 15 அட்டாமிக் நம்பர் இருக்கிறதும் இந்த நைட்ரஜனும் ஒரே குரூப் கீழே தான் வரும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஆன்சர் என்ன? நைட்ரஜன். புரியுதா? இப்போ ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரே குரூப் கீழே தான் வரும். ஸோ அது பிரகாரம் நீங்கள் வேலன்ஸ் எலக்ட்ரான் செக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். புரியுதா? இது எது பீரியட் கேட்டாங்க அப்படின்னா ஒரே பீரியடில் ஒரே ஷெல்லில் தான் ஃபில் ஆகிருக்கும். கரெக்டாக? பீரியட் 1 அப்படின்னா கே ஷெல் மட்டும் தான் ஃபில் ஆகிருக்கும். பீரியட் 2னா KL 2 ஷெல் ஃபில் ஆகிருக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா?
அடுத்தது பாருங்க, ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீரியட் கண்டெய்ன்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீரியட். இப்போ தானே நான் சொன்னேன், ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீரியட் கண்டெயின் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன். ஃபர்ஸ்ட் பீரியடில் எங்கே இருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்? ஃபர்ஸ்ட் பீரியடில் எந்த ஷெல் ஃபில் ஆகும்? லாஸ்ட் வர கே ஷெல் மட்டும்தான் ஃபில் ஆகும். ஒரே ஒரு மொதல் ஷெல் மட்டும் தான் ஃபில் ஆகும். ஆன்சர் என்ன? கே ஷெல். ஓகேவா? ஓகேவா? அடுத்தது அக்ராஸ் பீரியட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் டியூ டு. ஸோ அக்ராஸ் பீரியட் ஆல்ரெடி நான் சொன்னேன், லெஃப்ட்லேருந்து ரைட் நம்ம பீரியட் வழியாக ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஏன் டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னேன்? அப்படி நான் பீரியட் அப்படின்னு லெஃப்ட்லேருந்து ரைட் ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது என்னுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா என்னோட அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? அப்படி என்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? அது அப்படி புல் பண்ணும். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் புல் பண்ணும். புல் பண்ணுறதுனால அட்டாமிக் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஸோ எதனால் டிக்ரீஸ் ஆகுது? இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அடுத்தது நோபல் கேஸஸ் ஆர் present in 7th group, 8th group, 5th group, 6th group. So noble gases are present in obviously 8th group. புரியுதா? ஓகேவா? ஸோ 8th குரூப் அப்படின்னா எது பிரகாரம் நான் சொன்னேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் அந்த இதை சொன்னேன்ல. ஸோ குரூப் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்தோம் இல்லையா? ஸோ அதில் குரூப் 8 கீழே வரும். கரெக்டாக இல்லையா? இதே இது நான் 1 2 3 அந்த ஆர்டரில் நான் சொன்னேன் அப்படின்னா குரூப் 18 வரதான் நோபல் கேஸஸ். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி ரோமன் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்களா, நார்மலாக நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் ஷெல் இஸ் கால்ட் அஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நியூக்ளியஸ் நடுவில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் ஷெல், அதாவது இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னப்பா? அதுதான் அட்டாமிக் சைஸ். கரெக்டாக? ஸோ அதுதான் அட்டாமிக் சைஸ் ஆஃப் த ஆட்டம். ரைட்டா? அடுத்தது பீரியட் நம்பர் ஆஃப் அலுமினியம் 1327 என்ன கேட்டிருக்காங்க? குரூப் நம்பரா பீரியட் நம்பரா? பீரியட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா விதமான எலிமெண்ட்ஸும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம்? அட்டாமிக் நம்பரை வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ பீரியட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எந்த ஷெல்லில் இருக்குது, லாஸ்ட் ஷெல் எது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? பீரியட் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 13 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஓகேவா? இப்போ நான் 13 நம்ம இதாக்கி பார்க்கலாம். ஸோ 13 நம்ம எப்படி போட்டலாம்? ஸோ 2, 8, மீதி 3. கரெக்டாக? ஸோ 10 + 3. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் லெஸ் தேன் 4 தானே இருக்குது. ஸோ 3ங்கிறது தான் நம்மளுடைய வேலன்சி. சப்போஸ் குரூப்பு கேட்டாங்க, நான் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பீரியடு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை ஷெல் ஃபில் ஆகிருக்கு? கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல். ஸோ 3 ஷெல் ஃபில் ஆகிருக்கு. ஸோ 3 ஷெல் ஃபில் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது என்ன பீரியடில் தான் இருக்கும்? பீரியட் நம்பர் 3. கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 3. புரியுதா? இந்த மாதிரி என்ன எலமெண்ட் கொடுத்தாலும் தெரியணும். ஓகேவா? அடுத்தது as we go from left to right across period electron affinity என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் அஃபினிட்டின்னா என்ன? எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு ஒன்றும் கிடையாது. அந்த எலக்ட்ரானுக்கு அந்த நியூக்ளியஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம், வைஸ் வெர்சா. ஸோ அந்த நியூக்ளியஸ்க்கு எலக்ட்ரான் மேலே இருக்கிற பாசம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் மேலே இருக்கிற பாசம் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். புரியுதா? அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க? லெஃப்ட் டு ரைட் அக்ராஸ் த பீரியட் நம்ம போகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகேவா? ஸோ ஆக்சுவலி எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி நம்ம லெஃப்ட் டு ரைட் ட்ராவல்ஸ் பண்ணும்போது என்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியஸ் பயங்கர ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் தான் ஆகும். கரெக்டாக இல்லையா? அதோட பாசம் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்டான டெஃபினிஷன் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெண்டன்சி டு கெயின் அன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளவு டெண்டன்சி, அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் மேலே இருக்கிற பாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மறக்காது. எலக்ட்ரான் அஃபினிட்டி நான் என்ன சொன்னேன்? அந்த நியூக்ளியஸ்க்கும் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அஃபினிட்டினா என்ன? பாசம் தானே, அந்த ரிலேஷன்ஷிப் தான். புரியுதா இல்லையா? ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக நம்ம அந்த குரூப் அந்த பீரியட் வழியாக ட்ராவல்ஸ் பண்ணும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டியும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது குரூப்பில் கேட்டாங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆன்சர்? எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ். ஓகேவா? அடுத்தது லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வாஸ் கிவன் பை. லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஸோ லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் யாருக்கு டெவலப் பண்ணாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க? ஜான் நியூலாண்ட்ஸ். கரெக்டாக? அடுத்தது elements at the extreme right of the periodic table are called as elements at the extreme right of the periodic table are called as extreme right. ஸோ லாஸ்ட் ரைட் கேட்டிருக்காங்க. ஸோ பீரியட் டேபிளில் எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் என்ன இருக்குது? நோபல் கேஸஸ் அல்லது ரேர் கேஸஸ் அல்லது இனார்ட் கேஸஸ். ரைட்டா? அடுத்தது த ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த மாடர்ன் பீரியட் டேபிள். மாடர்ன் பீரியட் டேபிளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? நம்ம ஹைட்ரஜன் செல்லக்குட்டி தான். கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் டி ஹைட்ரஜன். ஒன்லி நான் மெட்டல் இந்த மெட்டல் கேட்டகரி. அடுத்தது த லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் இந்த பீரியட் டேபிள் ஆர். ஆல்ரெடி நான் சொன்னேன் பீரியட் டேபிளில் இருக்கக்கூடிய லீஸ்ட் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் என்ன? நோபல் கேஸஸ் தான். ஏன் லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு கூட நான் சொன்னேன். கரெக்டாக? ஏன்னா அதோட வேலன்சி 0. ஸோ அது எதை நோக்கியும் அது இல்லை. ஓகேவா?
23rd question பாருங்க. ஹாலஜன் with the highest boiling point is. பொதுவாக ஹாலஜன் நான் சொன்னேன், ஃப்ளூரின், குளோரின், அயோடின், புரோமின், அந்த ரேஞ்ச், அந்த குரூப் எல்லாமே என்னதான் ஹாலஜன்ஸ் தான் இல்லையா? ஸோ அந்த ஹாலஜன்ஸில் பாய்லிங் பாயிண்ட் மேலேருந்து கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆகும், அதை மறந்துடாதீங்க சரியா? ஓகேவா? ஸோ ஹாலஜன்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே மேலேருந்து கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஹாலஜன் the highest boiling point is iodine. ஓகேவா? அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ட்ரையட்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை, ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? ஸோ டாபரைன்ட்ரைட்ஸ் ஞாபகம் இருக்கா? ஸோ டாபரைனர். அடுத்தது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியோடிக் டேபிள். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். பீரியோடிக் டேபிள் கேட்டாங்கன்னா யார்? மெண்டலீவ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மாடர்ன் பீரியோடிக் டேபிள். ஸோ ஆன்சர் என்ன? மாஸ்லி. ஓகேவா? அடுத்தது த நம்பர் ஆஃப் குரூப்ஸ் இந்த மாடர்ன் பீரியோடிக் டேபிள் இஸ், மாடர்ன் பீரியோடிக் டேபிளில் எத்தனை குரூப்ஸ் இருந்தது? 18 குரூப்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்ன? 18. அடுத்தது த செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் ஆர் நோன். செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் அல்கலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செகண்ட் குரூப் என்ன? அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அடுத்தது த எலமெண்ட்ஸ் இன் குரூப் 6A ஆர் கால்ட் அஸ். குரூப் 6A நான் சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு சொன்னும்போது சொன்னேன் குரூப் 6A அந்த ஆக்சிஜன் அந்த குரூப். கரெக்டாக? அது என்னன்னு சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? சால்கோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த குரூப் அதாவது 7A என்னன்னு சொல்லுவாங்க? ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ குரூப் 6A என்ன? சால்கோஜென்ஸ். ரைட்டா? அடுத்தது எலமெண்ட்ஸ் இன் குரூப் 11 ஆர் நோனஸ். இது குரூப் 2 இல்லை, குரூப் 11 ஆர் நோனஸ். ரைட்டா? ஸோ எலமெண்ட்ஸ் இன் குரூப் 11 ஆர் நோனஸ். குரூப் 11ல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பர், சில்வர், கோல்ட் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாமே பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது வெசல்ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறதுக்கு, காயின், ஜுவல்ஸு இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மெட்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப் 1ல் இருக்க மெட்டல்ஸ் எல்லாமே இதுதான். இந்த கோல்டு, சில்வர் இதெல்லாமே இருக்கும், காப்பர் இதெல்லாமே. ஓகேவா? ஸோ குரூப் 11ல் இருக்கிற மெட்டல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காயினேஜ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த காயின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, ஜுவல்லரிஸ் மேக் பண்ணுறதுக்கு இப்படிங்கிற மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால அது காயினேஜ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது the only non-metal in left side of the periodic table is, the only non-metal in the left side of the periodic table என்ன? நம்மளுடைய ஹைட்ரஜன் தான். சரியா? Question number 31 பாருங்க. அயனைசேஷன் எனர்ஜி இன் அ குரூப் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, ரேண்டமாக சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் கேட்டிருக்காங்க? குரூப்பில். ஸோ குரூப்னா என்ன? மேலேருந்து கீழே நம்ம வரும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னா, சப்போஸ் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை நம்ம அந்த ஆட்டம்லேருந்து அந்த எலமெண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு எனர்ஜி போடுவோம் இல்லையா? அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. அந்த எலமெண்ட்டை நம்ம அயானாக மாற்றுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோமோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ ஒரு குரூப்பில் அதாவது மேலேருந்து கீழே வரும்போது அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் குரூப்பில் நம்ம மேலேருந்து கீழே ட்ராவல்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன அந்த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு கே ஷெல் இருக்கும், அடுத்தது எல் ஷெல் இருக்கும், எம் ஷெல் இருக்கும், அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த அஃபினிட்டி கம்மியாயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மி ஆக ஆக அந்த எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ரொம்ப லெஸ் எனர்ஜி போதும், ரொம்ப லெஸ் அயனைசேஷன் எனர்ஜி இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த எலக்ட்ரான், அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை நம்ம அந்த எலமெண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். புரியுதா? அப்போ குரூப்பில் நம்ம டாப் டு பாட்டம் ட்ராவல்ஸ் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி அப்போ என்னதான் ஆகும்? கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ரொம்ப ஃப்ரீ எலக்ட்ரான் ஆயிரும். ஸோ ஈஸியாக அந்த எலக்ட்ரானை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ டிக்ரீசஸ். அதே மாதிரி பீரியடில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? அது கண்டிப்பாக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வைஸ் வர்சா கான்செப்ட் தான். நம்ம இது பீரியடில் நம்ம என்ன சொன்னேன்? லெஃப்ட்லேருந்து ரைட் ட்ராவல்ஸ் பண்ணும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக ஆக எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா? நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கு நடுவில் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆனாலே அந்த எலக்ட்ரானை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதிகமான அயனைசேஷன் எனர்ஜியை நம்மளால் சப்ளை பண்ணணும். அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க அயனைசேஷன் எனர்ஜி இன் a period has to be increased from left to right. புரியுதா? அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி என்னன்னா எலக்ட்ரானுக்கும் அந்த நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த அஃபெக்ஷன். ஸோ குரூப்பில் நம்ம எப்படி இருக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டாப் டு பாட்டம் நம்ம போகும்போது குரூப்பில் எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகும்? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் குரூப்பில் ஒவ்வொரு குரூப்லையும் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்? அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு கே ஷெல், எல் ஷெல் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டே இருக்கும்? மேலேருந்து கீழே வர வர நமக்கு கம்மி ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ்.
decreases. So ionization energy decreases, electron affinity decreases in a group. ஓகேவா? அதே மாதிரி இந்த பீரியட்ல என்ன ஆகும்? அப்படி ஆப்போசிட் பீரியட்ல என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் கூட கூட எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கு மேலே பாசம் அதிகமாகிட்டே இருக்கும். சரியா? அடுத்தது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு என்ன அப்படின்னா டெஃபினேஷனாக சொல்லிடுறேன். ரிலேட்டிவ் டெண்டன்சி ஆஃப் அ பாண்டட் ஆட்டம் டு அட்ராக்ட் த பாண்ட் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஒரு பாண்டட் ஆட்டம்க்கு அந்த பாண்ட் எலக்ட்ரான்ஸை அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு எந்த யூனிட்டும் கிடையாது. பட் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு யூனிட் உண்டு. எலக்ட்ரான் அஃபினிட்டினா ஜஸ்ட் என்னென்னா எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரானை அந்த ஆட்டம் அட்டைன் பண்ணும்போது எவ்வளவு எனர்ஜி சேஞ்ச் நடக்குது அந்த எலமெண்ட்டில், அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் டெண்டன்சி டு கெயின் அண்ட் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியிற மாதிரி நான் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவ்வளோதான். சரியா? ஸோ இதோட யூனிட் என்னென்னா கிலோ ஜோல் பெர் மோல். கிலோ ஜோல்னா என்ன? எனர்ஜி பெர் மோல். அவ்வளோதான். சரியா? ஸோ கிலோ ஜோல் பெர் மோல் இதோட யூனிட். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு எந்த யூனிட்டும் கிடையாது. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி வேரி ஆகும்? ஸோ அந்த அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்? அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை ஈஸியாக நம்ம பிடுங்கிடலாம். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானை ஈஸியாக பிடுங்கிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும்? அந்த எலமெண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆயிரும். கரெக்டாக? அப்போ மேலேருந்து கீழே வர வர என்னுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை நான் ஈஸியாக பிடுங்கிடலாம். அப்போ என்னுடைய எலமெண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி அதிகமாகிட்டே இருக்கும் மேலேருந்து கீழே வர. அப்போ ரிவர்ஸ் ஆன எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாயிட்டே இருக்கும். கரெக்டாக இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? ஓகேவா? ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கலி டிக்ரீசஸ் இன் அ குரூப் ஃப்ரம் டாப் டு பாட்டம். புரியுதா? அதே மாதிரி வைஸ் வர்சா. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பீரியட்ல என்ன ஆகும்? டிக்ரீசஸா இன்க்ரீசஸா? இன்க்ரீசஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் பீரியட் ஃப்ரம் அப்படி மாறி. சரியா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் இன் அ குரூப். அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ் இன் அ குரூப். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ் இன் அ குரூப். அதே மாதிரி பீரியட்ல அயனைசேஷன் எனர்ஜி ஆகட்டும், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எல்லாமே இன்க்ரீசஸ் இன் அ பீரியட். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, ஸ்மாலர் த அயனைசேஷன் எனர்ஜி இது எலக்ட்ரோ பாசிட்டிவ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெஸ்ஸாக இருக்குமா, வெரி லெஸ்ஸாக இருக்குமா, மோராக இருக்குமா, ஜீரோவாக இருக்குமா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்மாலர் த அயனைசேஷன் எனர்ஜி. கரெக்டாக? அப்போ நான் ஜஸ்ட் ஒரு குரூப்பே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். மேலேருந்து கீழே வர வர என்னோட அயனைசேஷன் எனர்ஜி என்னவாக இருக்கும்? ரொம்ப லோவாக இருக்கும்னு சொன்னேன். ஏன்னா என்னுடைய ஷெல் கூட கூட டிஸ்டன்ஸ் கூட கூட ஆட்டோமேட்டிக்காக எப்படி போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அஃபெக்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும், அஃபினிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸியாக நம்ம என்ன அந்த எலக்ட்ரானை கொஞ்சோண்டு அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்து எடுத்துடலாம். ஸோ ஸ்மாலர் த அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது கீழே போக போக ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னு சொன்னோம்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் கம்மியாயிட்டே இருக்கும். அப்போ ஆப்போசிட்டாக எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ ஸ்மாலர் த அயனைசேஷன் energy, the electropositivity is okay va? Clear ஆச்சா? அடுத்தது மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மோர் டேஷ். முக்கியமான கொஸ்டின். ஸோ அதிகமாக எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆக எனக்கு என்ன இது அதிகமாகும்? மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகுமா, நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகுமா, மெட்டலாய்டு கேரக்டர் அதிகமாகுமா, கேசியஸ் கேரக்டர் அதிகமாகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நான் இதே லாஜிக்கில் நம்ம பார்க்கலாம். மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ், அதாவது மேலேருந்து கீழே வர வர என்னுடைய எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொன்னோம். கரெக்டாக? ஸோ அந்த எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக அதனோட எலக்ட்ரான் லூசிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக என்னுடைய அந்த எலக்ட்ரானை நம்ம எடுத்துடலாம். ஸோ எலக்ட்ரானை எடுக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எலமெண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும்? மெட்டல் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ மெட்டல்ஸ் ஆர் என்ன? எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மோர் மெட்டாலிக். அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ஓகேவா? அடுத்தது மெட்டாலிக் கேரக்டர் ஆஃப் அன் எலமெண்ட் டேஷ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். கிட்டத்தட்ட இதே கொஸ்டின் தான். ஸோ மேலேருந்து கீழே வர வர நம்மளுடைய மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இன்க்ரீசஸ். அடுத்தது மெட்டாலிக் கேரக்டர் ஆஃப் அன் எலமெண்ட் டேஷ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட் போக போக என்ன? அப்படியே ஆப்போசிட் தான். ஸோ மெட்டாலிக் கேரக்டர் லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். புரியுதா இல்லையா? இது இன்னொரு மாதிரி உங்களுக்கு மறந்துட்டுனால நீங்கள் பீரியாடிக் டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ லெஃப்ட்டில் நமக்கு என்ன இருக்குது? மெட்டல்ஸ் இருக்குது. லெஃப்ட்லேருந்து ரைட் போக போக நமக்கு லாஸ்ட் ரைட்டில் என்ன இருக்குது? நமக்கு நான் மெட்டல்ஸ் தானே இருக்குது. ஸோ மெட்டாலிக் கேரக்டர் ஆப்வியஸாக லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆக ஆக நமக்கு டிக்ரீஸ் தானே ஆகுது. அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கிளியரா? இதே லாஜிக் தான் இதுக்கும். அடுத்தது த மோஸ்ட் ரியாக்டிவ் குரூப் இந்த பீரியாடிக் டேபிள் இஸ். ஸோ பீரியாடிக் டேபிளில் ரொம்ப ரியாக்டிவ் குரூப் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எது? ஃபஸ்ட்டு குரூப் தான். ஸோ லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது? குரூப் 18. சரியா? ஓகே. ஸோ இன் ஷார்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் டு பாட்டம் வரும்போது உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அஃபினிட்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அஸ் வி மூவ் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் அக்ராஸ் த குரூப். எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆக ஆக நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப குறையும். எனக்கு கொஞ்சம் எனர்ஜி இருந்தாலே நான் அந்த அந்த எலக்ட்ரானை நான் தூக்கிடலாம். ஸோ அஃபினிட்டி எலக்ட்ரான் அஃபினிட்டி குறைய அயனைசேஷன் எனர்ஜியும் குறையும். அதே மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் நமக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நமக்கு என்ன ஆகும்?
டிக்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரானிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா வைஸ் வர்ஸா என்ன ஆகும், எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அக்ராஸ் அ குரூப். அதே மாதிரி எலக்ட்ரான் பாசிட்டிவிட்டி அதிகமாக ஆக நமக்கு என்ன ஆகும், மெட்டாலிக் கேரக்டரும் அதிகமாகும் அக்ராஸ் அ குரூப். புரியுதா? ஓகேவா? ஸோ இதை எனக்கு இதுக்கு உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, சம் எலமெண்ட்ஸை கொடுத்துட்டு அரேஞ்ச் த எலமெண்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் த மெட்டாலிக் கேரக்டர், த ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் அஃபினிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி, இந்த மாதிரி கேட்குற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடலாம். அசனிங்காக டிசனிங்காக எந்த ஆர்டர் கரெக்டுன்னு சொல்லிடலாம். அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம பீரியட் பார்த்தோம் இல்லையா, பீரியடில் அப்படியே ஆப்போசிட் வரும். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கிருந்து இங்கே போகும்போது இந்த எலமெண்ட்டுக்கு அதிகமான எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய அயனைசேஷன் எனர்ஜி என்ன ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி என்ன ஆகும், எனக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கிருந்து இங்கே போக போக எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வைஸ் வர்ஸா எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லிகிட்டே இருக்கோம், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன சொல்லியிருக்கிறோம், நான் மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா இல்லையா? ஓகே, அதாவது நான் இங்கேருந்து இங்கே போக போக என்னோட மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் மெட்டாலிக் கேரக்டர் தான் ஃபைனலாக மெஜாரிட்டியாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. புரியுதா இல்லையா? அப்படி இங்கே ஆப்போசிட். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 43 பாருங்கள். விச் இஸ் த மோஸ்ட் காமன் எலமெண்ட் இந்த யூனிவர்ஸ்? யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட், அபண்டன்ட் எலமெண்ட், அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னென்னா ஹைட்ரஜன் தான். சரியா? அடுத்தது விச் ஆஸ் த ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ்? எல்லா மெட்டல்ஸ்லையும் அதிகமான மெல்டிங் பாயிண்ட் எது இருக்குது அப்படின்னா டங்ஸ்டனுக்கு தான் இருக்குது. கரெக்டாக? ஏன்னா அதனால தான் நம்ம பல்பு அதிலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். டங்ஸ்டன் ஃபில்மெண்ட் எவ்வளோ அடித்தாலும் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ வெப்பநிலை இருந்தாலும் அது தாக்கு பிடிச்சி நிற்கும். அதனால தான் அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் டங்ஸ்டனாக நம்ம பல்புக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பின்ஸ் இன் ஸ்கெலிட்டல் சர்ஜரி ஆர் மேட் ஆஃப். நம்ம அந்த ஸ்கெலிட்டல் சர்ஜரி எல்லாம் பின்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது எதனால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதனால் ஆனது அப்படின்னா டைட்டேனியமால் ஆனது. ஏன் டைட்டேனியமால் மேக் பண்ணுவாங்க அப்படின்னா, டைட்டேனியம் அந்தளவுக்கு இந்த ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணாது. அதனால் அதை ஓகே பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டேனியமும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது விச் எலமெண்ட் இஸ் யூஸ்ட் அஸ் அ கூலண்ட் இன் எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸ்? எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸில் கூலண்டாக யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா ஹீலியம். ஸோ எல்லாத்துக்கும் யூசஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ ஹீலியமாக தான் நம்ம கூலண்டாக யூஸ் பண்ணுறோம் எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸில். அடுத்தது விச் நோபல் கேஸ் இஸ் டர்ம்ட் அஸ் பெர்ஃபெக்ட் அனஸ்தெட்டிக்? ஸோ ஆப்ரேஷன் டைமில் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அனஸ்தெட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய நோபல் கேஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா செனான். ஸோ செனான் தான் பெர்ஃபெக்ட் அனஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விச் எலமெண்ட் மேக்ஸ் அப் மோஸ்ட் ஆஃப் த வெயிட் ஆஃப் அ ஹியூமன் பாடி? ஸோ ஹியூமன் பாடியோட வெயிட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆக்சிஜன். ஸோ ஹோல் பாடியிலையும் ஆக்சிஜன் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ ஆக்சிஜன் தான் மேக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த வெயிட் இந்த ஹியூமன் பாடி. அடுத்தது விச் எலமெண்ட் இஸ் யூஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் பிகாஸ் இட் டஸ் நாட் அப்சர்வ் நியூட்ரான்ஸ்? ஸோ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் நியூட்ரான்ஸ் அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன எலமெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா சிர்கோனியம். அடுத்தது த ஒன்லி லிக்விட் மெட்டல் விச் இஸ் யூஸ்ட் இன் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ். இது நம்ம கண்டிப்பாக தெரியும். ஒன்லி லிக்விட் மெட்டல் என்னது, மெர்க்குரி தான். அதுதான் நம்ம கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்லி லிக்விட் நான் மெட்டல்னு கேட்டாங்கன்னா அது என்ன, புரோமின். ஓகேவா? ஸோ கிளியர் ஆச்சு. ஸோ 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு நடுவில் நிறைய விதமான டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம அந்த பீரியோடிக் டேபிள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். இதை அகைன் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக Abeyaantrix சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.